Hello everyone, welcome back to Tamil Tech Plant and Digital Marketing course. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூகுள் ஆட்ஸில் இருக்கிற எல்லா கேம்பெயின் டைப்ஸையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே ஒன் பை ஒன்னாக கேம்பெயின் வைஸாக இண்டிவிஜுவல் கேம்பெயினை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி கூகுள் ஆட்ஸில் பேசிக் கான்செப்ட், அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா சர்ச் கேம்பெயின்ஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் சர்ச் கேம்பெயின்ஸில் ஃபெமிலியர் ஆகிட்டீங்க, எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற எல்லா கேம்பெயினுமே ரொம்ப ஈஸி. ஈவன் கூகுள் ஆட்ஸோட சர்ச் கேம்பெயினில் நீங்கள் ஃபுல் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா மெட்டா அண்ட் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சர்ச் கேம்பெயினுக்குள்ளே என்னென்ன மெயின் ஆஸ்பெக்ட் இருக்கும், ஒரு கூகுள் சர்ச் கேம்பெயின் ரன் பண்ணணுன்னா என்னென்னாலும் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி என்ன தேவைப்படும்னா, என்ன நம்மளோட அப்ஜெக்டிவ், அதாவது நம்மளோட கிளைண்ட்டோ இல்லை உங்களோட பிஸ்னஸோ சர்வீஸ் பேஸ்டாக ப்ராடக்ட் பேஸ்டாக அதை பேஸ் பண்ணி நம்ம அப்ஜெக்டிவ் செட் பண்ணுவோம். அதான் கோல் ஆர் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு ப்ராடக்ட் தான் பிஸ்னஸ்னால் சேல் தான் அப்ஜெக்டிவ் ஆர் கோல்னு வரும். இல்லை எனக்கு சர்வீஸ் பேஸ்டுனா லீடுங்கிறது நமக்கு கோலாக செட் பண்ணுவோம், அப்ஜெக்டிவாக செட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சர்வீசஸ் பேஸ் வச்சுருக்கீங்கன்னா லீடுன்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் நெட்வொர்க்குங்கிறது சர்ச் நெட்வொர்க் தான், அதுதான் அந்த நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லொக்கேஷன்ஸ். ஸோ நான் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு கேம்பெயினுக்குள்ளேயே காமிக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணிட்டு கோல், அப்ஜெக்டிவ் கோலுக்கு என்னென்னா, அப்ஜெக்டிவ்ங்கிறது என்ன பிஸ்னஸ் ரிலேட்டடோ அது பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுறது. கோல்னால் இப்போ நீங்கள் சர்வீசஸ் பேஸ்லேயே உங்களுக்கு கோல் டிஃப்ரெண்ட் கோல்ஸ் வரும். அதாவது உங்களுக்கு வெப்சைட்டில் ஃபார்ம் மாதிரி வச்சு நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்கன்னா ஃபார்ம்ஸ் கோலாக செட் பண்ணுவோம். இல்லை ஃபோன் நம்பர் தான் உங்களுக்கு மெயின்னா, ஃபோன் நம்பர் எனக்கு கால் வந்தால் போதுன்னா அதுக்கு கால் செலக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோல்ஸ் செட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் லீடுன்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், சப்மிட் லீட் ஃபார்ம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சும்மா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சர்ச் கேம்பெயின் தான். இதோட கேம்பெயினோட இனிஷியல் ஃபஸ்ட்டு சர்ச் கேம்பெயின் எப்படி லான்ச் பண்ணுறங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம், ஏன்னா நிறைய நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் தியரிட்டிக்கலாக சொல்லாமல் இன்டர்ஃபேஸ்லேயே சொல்கிறதுக்காக நான் இதை நான் செட் பண்ணி காமிக்கிறேன். மற்றபடி இப்போ இந்த வீடியோவில் கவர் பண்ணுறது ஒரு சர்ச் கேம்பெயினுக்கு என்னென்ன மெயின் தேவைப்படுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இங்கே இருக்கும் லீட் ஃபார்ம் சப்மிஷன் தான். ஸோ கொடுத்துட்டுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே லாங்குவேஜ் யூஸ்வலாக நம்ம என்ன தான் நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழோ இல்லை தெலுங்கோ இல்லை கன்னடமோ என்ன தான் இருந்தாலும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷ் தான் செலக்ட் பண்ணுவோம். இல்லை நீங்கள் அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் வைஸ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பட்ஜெட்னால் என்னென்னா, ஸ்பெண்ட் பண்ணுறது. கேம்பெயின் செட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் பட்ஜெட். கேம்பெயினுக்கு மொத்தமாக டே பட்ஜெட் வைக்கலாம், இல்லை ஓவரால் பட்ஜெட்டும் வச்சுக்கலாம். ஸோ அந்த கேம்பெயினுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறதான் இந்த பட்ஜெட்டு. இங்கே கேம்பெயின் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா மற்ற எல்லாமே வரும். ஸோ பிட்டிங் இப்போ பட்ஜெட் எப்படியோ அதே போல் ஆடை ஒரு யூசர் கிளிக் பண்ணுவாங்க. சர்ச்சுங்கிறது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும், யூசரு சர்ச் பண்ணி வர்றதான். இப்போ ஒன்றும் இல்லை. பிட்டிங்னா என்னென்னா, இப்போ நீங்கள் இங்கே தேடுறீங்க, தேடிட்டு இங்கே உங்களுக்கு ஆடு வரும். இப்போது ஆடு வரும்போது இப்போ நான் இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தேடி உங்களுக்கு ஸ்பான்சர்டுன்னு மேலே வரும். இது சம்டைம்ஸ் ஆர்கானிக் ரிசல்ட்டும் வரும், சம்டைம்ஸ் ஆடு வரும். ஸோ ஆட் இப்போ இதுதான் ஆடுன்னு வச்சுக்கோங்க. இதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த கிளிக் பண்ணும்போது கூகுள் இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட்டு அந்த பர்டிகுலர் ரீஜியனில் ஒரு 5-6 இன்ஸ்டியூட் இருக்குன்னா காம்படிஷன் அதிகம். ஸோ காம்படிட்டரும் இருக்காங்க. அப்போது அதை பேஸ் பண்ணி கூகுள் உங்களுக்கு பிட்டிங் செட் பண்ணும். அதாவது ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஒரு சில நேரத்தில் 100 ரூபாயிலையும் கிளிக் நடக்கும், ஒரு சில நேரத்தில் 200 ரூபாய்க்கு நடக்கும், 1000 ரூபாய்க்கும் நடக்கும். அது எப்படின்னா டைமிங்கு, ஒரே டைமில் எத்தனை காம்படிட்டர் ஆட் ரன் பண்ணுறாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த பிட்டிங்கிறது செட் ஆகும். ஸோ அதுதான் அந்த பிட்டிங் பார்த்திங்கன்னா மேனுவலாக நம்மளும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோமேட்டடாக கூகுளே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. ஸோ இது பிட் ஸ்ட்ராட்டஜிங்கிற கான்செப்ட் கவர் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பிட்டிங்கிறது என்னென்னா, ஒரு யூசர் கிளிக் பண்ணும்போது எவ்வளோ தூரத்துக்கு பிட்டு வரலாம், காசு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாங்கிறத நம்ம இன்புட்டாக கொடுக்குறது தான் பிட்டிங்கு. ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்னா கேம்பெயினை எப்போ லான்ச் பண்ண போகிறோம்,
எப்போ வந்து அதை எண்ட் பண்ண போகிறோம், அதுதான் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 நாள் மட்டும் ரன் பண்ணால் போதும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குன்னா ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுப்போம். இல்லைன்னா எண்டு டேட்டு இல்லை எனக்கு இயர் எண்டு ஃபுல்லாக ரன் பண்ணணும்னா எண்டு டேட் வந்து எப்பயுமே பிளாங்காக தான் இருக்கும். ஸ்டார்ட் டேட் மட்டும் வந்து நம்ம என்றைக்கு லான்ச் பண்ணுறோமோ அந்த டேட் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். இல்லை எனக்கு நான் இன்றைக்கி கேம்பெயினை செட் பண்ணி லைவ் மட்டும் இது நான் செட் மட்டும் பண்ணி வைக்கிறேன், ஆனால் எனக்கு லைவ் பண்ணுறது ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் ஆகணும், அந்த டேட்டில் நீங்கள் ஸ்டார்ட் டேட் மட்டும் ஃபியூச்சர் டேட்டு வச்சு நீங்கள் வந்து லைவ் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் ஸ்கெடியூல்னால் எந்த டயத்தில் ஆட் ரன் பண்ணணும். இப்போ நான் ஒரு சர்வீசஸ் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஏசி சர்வீஸ் பண்ணுற சர்வீசஸ் நான் வச்சுருக்கேன்னா டே டைமில் தான் நான் அவைலபிளாக இருக்கேன்னா 24/7 நம்ம வந்து ஆட் ரன் பண்ணோம். என்ன ஆகுனா இன்கேஸ் ஒரு நைட் 12 o'clock 1 o'clock யாராவது கால் பண்ணுறாங்கன்னா, அதாவது சைட்டுக்கு போவாங்க, கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து என்னோடய சர்வீஸ் டைமில் மட்டும் ஆட் ரன் பண்ணால் போதும் அப்படின்னா, இப்போ மார்னிங் ஒரு 10 o'clockலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் எனக்கு ஆட் ரன் பண்ணணும்னா அந்த மாதிரி சினாரியில் இந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் ஆட் ரன் பண்ணால் போதும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணுறது ஆட் ஸ்கெடியூல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து செட்டிங்ஸ் இல்லாமல் மேஜர் கான்செப்ட் சர்ச் கேம்பெயினில் பார்க்க வேண்டியது இதுதான் ஸ்ட்ரக்சர் ஹையரார்க்கின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கேம்பெயின்னா அதுக்குள்ளே ஆட் குரூப்புங்கிற ஒன்று இருக்கும். ஸோ ஆட் குரூப்னால் என்னென்னா, இப்போது இந்த மாதிரி நான் இந்த சர்வீசஸே நான் வச்சுருக்கேன் சரிங்களா. இல்லை நம்ம கிளைண்ட் வந்து இந்த சர்வீசஸ் வைக்கிறாங்கன்னா சும்மா ரேண்டமாக நம்ம வந்து ஏதாவது ஒரு சைட் எடுத்துக்கலாம். சும்மா நான் கூகுளில் போட்டு எடுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சைட்டு. இந்த சைட்டு இதுதான் நம்ம கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆட் குரூப்னால் என்னென்னா, இப்போ ஏசி சர்வீசஸ் மட்டும் பண்ணுறாங்களா, இல்லை ரிப்பேர் பண்ணுறாங்களா, இல்லை சேல் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஒரு சில பேர் என்னென்னா எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பெரிய கம்பெனிஸ்னால் சேல் பண்ணுவாங்க, சர்வீசஸும் பண்ணுவாங்க, இல்லை இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ணுவாங்க, இல்லை ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. அப்போது எல்லாத்தையுமே நம்ம கீவேர்டுன்னு சொன்னோம்ல, எல்லா கீவேர்டுமே சேலுங்கிற கான்செப்ட் தனி, சர்வீஸுங்கிற கான்செப்ட் தனி சரிங்களா, ரிப்பேரு இது எல்லாமே தனித்தனி. எல்லாத்தையும் நம்ம ஒரே கேம்பெயின்குள்ளே போட்டோம்னா என்ன ஆகுனா, ஆட் காப்பிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். நம்ம அந்த ஆடுங்கிறது நம்ம காமிச்சோம். ஸோ நம்ம ஆடுங்கிறது ஒரு இது காமிச்சிருப்போம். ஆட்னா எப்படின்னு இப்போ நான் வந்து பெஸ்ட்டு ஏசி சர்வீஸ் இன் சென்னைன்னு நான் தேடுறேன், இதுதான் ஆட். ஓகேங்களா, இப்போ இப்போ நான் சர்வீஸ்ன்னு தேடினா எனக்கு சர்வீஸ் தான் வரணும். ஆனால் நான் ஒரே கீவேர்டு, அதாவது ரிப்பேரு சேலு சர்வீஸ் எல்லாத்தையும் ஒரே கேம்பெயினுக்குள்ளே போடும்போது என்ன ஆகுனா, யாராவது சர்வீஸ்ன்னு தேடுறவங்களுக்கும் ஆட் காப்பி வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக வரும். சேல்னு தேடும், அதாவது புதுசாக வாங்குறதுக்கு தேடுறவங்கக்கிட்ட போய்ட்டு சர்வீசஸோடது வரும். அப்போது யூசர் தேடுறதுக்கும் ஆட் காப்பிக்கு சம்மந்தமே இருக்காது. அதுக்காக தான் இந்த ஆட் குரூப்பிங்னு சொல்லுவோம். ஆட் குரூப்னால் என்னென்னா, டிஃப்ரெண்ட் ப்ராடக்டாக இருக்கலாம், சர்வீசஸாக இருக்கலாம், தனித்தனியாக குரூப்பிங் பண்ணி வைக்கிறதுக்கு தான் ஆட் குரூப். அப்போ ஒரு கேம்பெயின்னா இப்போ இது எனக்கு வந்து இந்த கிளைண்ட் வச்சுக்கோங்க, இதுதான் இந்த கிளைண்ட்டுன்னு இந்த கிளைண்ட்டோட நேம் போட்டு ஒரு கேம்பெயின் இருக்கும். இல்லை அதான் இப்போ ஏசி சர்வீசஸ்னு ஒரு கேம்பெயின் இருக்குன்னா அந்த ஏசி சர்வீசஸ்க்குள்ளே சர்வீசஸ் ரிலேட்டடான கீவேர்டு மட்டும்தான் வரணும். ஏசி இன்ஸ்டாலேஷன்னா இன்ஸ்டாலேஷனுக்குள்ளே மட்டும்தான் வரணும். அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறது தான் நம்ம வந்து ஆட் குரூப்புன்னு சொல்லுவோம். இப்போ கீவேர்டு அப்படின்னா என்னென்னா, அந்த கீவேர்டுங்கிறதும் அந்த ஆட் குரூப்புக்கு ரிலவெண்ட்டான கீவேர்டு மட்டும் இருக்கும். இப்போ நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். எப்படி ஆட் குரூப்பை வந்து சர்வீசஸ் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறோமோ, கீவேர்டும் அந்தந்த ஆட் குரூப்புக்கு ரிலவெண்ட்டான கீவேர்டு தான் இருக்கணும். இன்ஸ்டாலேஷனுக்குள்ளே போய்ட்டு சர்வீசஸோட கீவேர்டோ, இல்லை சர்வீசஸ்க்குள்ளே போய்ட்டு வந்து ரிப்பேருங்கிற இன்ஸ்டாலேஷனுங்கிற கீவேர்டோ இருக்கக்கூடாது. அந்த பர்டிகுலர் ஆட் குரூப்புக்குள்ளே ரிலவெண்ட்டான கீவேர்டு தான் இருக்கணும். கீவேர்டுன்னா ஒன்றும் இல்லை, இதுதான் யூசர்ஸ் என்ன மாதிரிலாம் தேடுவாங்க அப்படிங்கிறத நம்மளே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு யூஸராக இருந்தோம்னா என்னெல்லாம் தேடுவோம். இப்போ இந்த சர்வீசஸ் இருக்குன்னா இந்த சர்வீசஸ்க்கு எனக்கு தேவைப்படுதுன்னா நான் எப்படி போய் கூகுளில் தேடுவேன். கீவேர்ட்ஸுங்கிறது என்னென்னா, யூஸரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்ட்டு நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கு வந்து டூல்லாம் இருக்குது கீவேர்ட்ஸ் வந்து ஃபைன் பண்ணி கீவேர்டு ஆட் பண்ணுறதுக்கு. பட் கீவேர்டோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஒரு யூஸர்னால் இந்த சர்வீசஸ் எனக்கு வேணும்னா நான் என்ன மாதிரிலாம் தேடுவேன் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி போடுறது தான் கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஏசி சர்வீசஸ்னால் ஏசி சர்வீசஸ்ன்னு காமனாக தேடுவாங்க. ஒரு சில பேர் ஏசி சர்வீசஸ் இன் மதுரை ஆர் இன் சென்னைன்னு தேடுவாங்க, இல்லை ஏசி சர்வீசஸ் நியர்மின்னு தேடுவாங்க, பெஸ்ட்டு ஏசி சர்வீசஸ்ன்னு தேடுவாங்க, இல்லை பர்டிகுலர் பிராண்டை போட்டு தேடுவாங்க. இப்போது எல்ஜி ஏசி சர்வீசஸ், ஸோ இந்த மாதிரி பிராண்டு போட்டு தேடுவாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக யூசர்ஸ் தேடுவாங்க. அந்த மாதிரி என்னென்னலாம் தேடுவாங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக்ரிகேட் பண்ணி கேதர் பண்ணி அந்த ஆட் குரூப்பிங்குள்ளே போட்டுட்டு
இந்த மாதிரி குரூப்பிங் பண்ணி வைக்கிறது தான் ஸோ கீவேர்டோட கான்செப்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட் ரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆட் காப்பி தேவை. இதுதான் ஆட் காப்பின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஆட் காப்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைன்ஸ் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன், இந்த டாப்பில் இருக்கிறது ஃபுல்லாக ஹெட்லைன்ஸ்னு சொல்லுவோம். இங்கே கீழே ஸ்மால் டெக்ஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் பார்ட் 1 பார்ட் 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த யூஆர்எலுக்கு, அதாவது யூஆர்எலும் மெயின், ஆடுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்டிங் பேஜ் இல்லை வெப்சைட். ஸோ வெப்சைட்னால் பெரிய கிளைண்ட்டுனா இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு சில சின்ன கிளைண்ட்டுனா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும். பெரிய கிளைண்ட்டு, பெரிய சர்வீசஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பெரிய வெப்சைட்டாக இருக்கும். ஸோ கிளைண்ட்டோட கன்வீனியன்ட் பேஸ் பண்ணி அது வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை சின்ன லேண்டிங் பேஜஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஆர்எல் வந்து மெயினாக நமக்கு வேணும். ஒரு ஆட் ரன் பண்ணுறதுக்கு யூஆர்எல் வேணும். ஸோ அந்த யூஆர்எல்ல இந்த மாதிரி இங்கே ஏசி சர்வீசஸ் சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, இது பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம ஆட் செட் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ ஒரு சர்ச் கேம்பெயினுக்கு இதுதான் மேஜர். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன கோலு, லொக்கேஷன், எந்த ஏரியாவை நான் டார்கெட் பண்ண போகிறேன், பட்ஜெட் எவ்வளோ நான் வைக்க போகிறேன், பிட் எவ்வளோ கொடுக்க போகிறேன், அதே போல் எப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எப்போ முடிக்க போகிறேங்கிறது இதெல்லாம் செட்டிங்ஸ்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது டாப் லெவலில் ஒரு கேம்பெயின் இருக்கும். கேம்பெயினுக்குள்ளே ஆட் குரூப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே கீவேர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆட் காப்பி. இதுதான் ஒரு சர்ச் கேம்பெயினுக்குரிய மேஜர் இது. அது இல்லாமல் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். நெகட்டிவ் கீவேர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சர்ச் கேம்பெயினும் லைவ் பண்ணும் போது நெகட்டிவ் கீவேர்ட்ஸுங்கிறது மேஜராக போடும். எப்படி யூசர் வந்து தேடுவாங்கிறத நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணணுமோ, அதே போல் என்ன மாதிரி தேவையில்லாத சர்ச்சஸ்லாம் நமக்கு வரும். அது நமக்கு தேவையில்லாததுங்கிறது எப்படின்னா இரலவெண்ட்னு சொல்லுவோம். எப்படின்னா சேம் எக்ஸாம்பிளே வச்சிடலாம். நம்ம வந்து ஒரு ஏசி சர்வீசஸ் மட்டும்தான் நான் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக, நான் சேல்லாம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எடுத்ததுமே வந்து சேலு, நியூ ப்ராடக்ட் ரிலேட்டடான டேர்மெல்லாம் நீங்கள் நெகட்டிவ்ஸாக போட்டுடணும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் ஒரு ஸ்டோர் மாதிரி வச்சு ஒரு லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறீங்க, சேல் மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா சர்வீசஸ் பேஸிக் கீவேர்டெல்லாம் நீங்கள் வந்து நெகட்டிவ்ஸ் போட்டணும். ஓகேங்களா? இல்லை ஒரு லேப்டாப் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் விற்கிறீங்க, அதாவது நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோர் மாதிரி வாங்கி விற்கிறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிராண்டு மட்டும் இங்கே வச்சுருக்கீங்க, டெல், ஹெச்பி, ஆப்பிள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபிக்காக ஒன்று மட்டும்தான் வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் டெல்லு மட்டும்தான் ரன் பண்ணுறீங்க, அதாவது சேல் பண்ணுறீங்கன்னா மீதி எல்லா பிராண்டையுமே போய் நெகட்டிவாக போடணும். இப்போ ஆப்பிள், ஹெச்பி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு டெல்லுன்னு தேடி வரவங்க மட்டும் போதும்னா டெல்லுங்கிறத மட்டும் கீவேர்டில் வச்சுட்டு மற்றதெல்லாம் நெகட்டிவாக போடுறோம். இதுதான் நெகட்டிவ் கீவேர்டோட கான்செப்ட்டு. அது இல்லாமல் கூகுளில் வந்து அதாவது யூனிவர்சல் நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஒரு சிலது வந்து இந்த அடல்ட் கண்டென்ட்லாம் வந்து நிறையா வந்து தேடி வரும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணும்போது நம்ம நெகட்டிவாக போடணும். இந்த மாதிரி நிறைய வந்து ஃபேக்டர்ஸ் இருக்குது நெகட்டிவ் கீவேர்ட்ஸில். அதை நம்ம ஃபியூச்சரில் கவர் பண்ணலாம். பட் ஒரு பேசிக் சர்ச் கேம்பெயினுக்கு இதுதான் மெயின் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் நான் வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு ஏதாவது வந்து மாற்றணும், இல்லை கன்சென்ட்ஸ் ஏதாவது இருக்குது, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வந்து கன்சென்ட் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே வந்து உங்களுக்காக தான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னும் மற்ற பேருக்கு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு அமௌண்ட் பே பண்ணி காசு கெட்டி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிறத ஈஸியாக நம்ம சேனல்லே வந்து லேர்ன் பண்ணிக்கிறது தான் என்னோட வந்து மோட்டிவ். ஸோ அதனால் உங்களோட ஃபீட்பேக் எதுனாலும் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்ச் கேம்பெயினோட டீட்டெயிலில் வந்து 1 by 1 பார்க்கலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் பிடிச்சிருக்குனாலும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.